ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்டர் விஷால் அவர்கள் சிஎம் தளபதிக்கு எதிராக கேட்டிருக்க கேள்விக்கு எதிராக சக நடிகர்கள் தங்களோட எதிர்ப்புகளை தெரிவிச்சிட்ருக்காங்க. அதாவது சினிமா துறை இலக்காக ராஜமோகன் அவர்களுக்கு ஒதுக்குனதுக்கு இவருக்கு என்ன சினிமா அனுபவம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷால் கேள்வி எழுப்பியிருக்காரு. ஸோ அது சம்மந்தமாக ஆக்டர் அருண் விஜய் அவர்கள் என்ன ட்வீட் போட்டிருக்காருன்னா, மக்களோட நம்பிக்கையை வென்று நீங்கள் ஜெயிச்சு நீங்கள் ஆசைப்படுற மாதிரி என்ன வேணால் பண்ணிக்கோங்க. ஸோ தயவு செஞ்சு மற்றவங்க டெசிஷனில் மூக்க நுழைக்காதீங்க. இந்த இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவனா சொல்கிறோம், தளபதிக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் தெரியும். கண்டிப்பாக தளபதி உதவிக்கரம் நீட்டுவார். ஸோ அவரோட டிசிஷனை மதித்து எந்த அவுட்கம் வருது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்குள்ளேயே ஒரு முடிவுக்கு வர வேணாம், கண்டிப்பாக நல்லதாகவே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷால் அவர்களோட கருத்துக்கு எதிராக தளபதியை சப்போர்ட் பண்ணி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. தென் நெக்ஸ்ட் சாந்தனு பாக்யராஜ் அவர்கள் என்ன போட்டிருக்காருன்னா, நீங்கள் படித்த ஸ்கூலில் ஒரு ஹெட் மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரே வார்த்தையிலே முடிச்சிட்டாரு. அண்ட் விஷால் தளபதின்னு 2 பேருமே லயோலா காலேஜில் தான் படித்தாங்க. ஸோ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு மாசான டயலாக்கை அவர் சொல்லியிருக்காரு. தென் இதே மாதிரி தயாரிப்பாளர் சிவா அவர்களும் ராஜ்மோகன் அவர்களுக்கு இந்த துறையில் நல்ல அனுபவம் இருக்குது. ஜஸ்ட் அவர் சோஷியல் மீடியாவில் மட்டும் பிரபலம் இல்லை, அவர் ஒரு படத்தை கூட இயக்கியிருக்காரு. ஸோ தமிழ் சினிமாவோட ப்ராசஸ் எல்லாமே அவருக்கு தெரியும், இருக்கிற பிரச்சனைகளும் அவருக்கு தெரியும். அதனால் தளபதியோட இந்த முடிவே கரெக்டான ஒரு முடிவு தான். ராஜ்மோகன் அவர்களை தேர்வு பண்ணதுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரியும் அவர் கருத்தை தெரிவிச்சிருக்காரு. ஸோ சக நடிகர்கள் மற்றும் தயாரிப்பாளர்களை விஷால் அவர்களோட கமெண்ட்டுக்கு எதிராக ரிப்ளை கொடுத்துட்டு இருக்காங்க.